எல்லா புகழும் இறைவனுக்கு. அனைவர் மீதும் இறைவன் புரித்துள்ளது. அமைதியும் சமாதானம் இறைவாக உண்டாகும். இன்றைய தியானத்தை நாம் துவங்குவோம். இன்னைக்கு மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வகுப்பினுடைய இறுதியில் சில டீச்சிங்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம அனைவரும் தியானத்துக்கு தயாராகலாம். இறைவழி தியானத்தை தொடங்குவதனுடைய முதல் 3 படிகளில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். சுகமானது ஒரு இருக்கை நிலையில் உங்களை அமர்த்திக் கொள்ளுங்கள். கண்கள் மூடி இருக்கட்டும். தியானத்தை நாம் தொடங்குவதை மனதார நாம் உணர வேண்டும். புற சூழலில் இருந்து விலகி அக சூழலுக்குள் நாம் திரும்பி இருக்கின்றோம். மிக முக்கியமான நன்மையான செயல் இது என்ற அந்த உணர்வோடு கண்களை மூடி இருப்பதன் மீது கவனம் செலுத்த வேண்டும். உள்புறமாக இருந்து கண்கள் மூடப்பட்டிருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். இறைவழி தியானத்தினுடைய இந்த ஸ்டெப்ஸை நம்ம கரெக்டா பண்ணணும். எவ்வளவு வருஷம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணவங்களா இருந்தாலும் இந்த ஸ்டெப்ஸ்ல நம்ம சரியான தன்மையை கடைபிடிச்சிட்டோம்னா தியானம் நல்ல முறையில் நடக்க முடியும். ஸோ கண்ணை மூடி இருக்கிறது மேல அவங்க கவனம் இருக்கணும். புற சூழல்ல இருந்து அக சூழலுக்குள்ள நாம திரும்பி இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கணும். அகசூழல் எவ்வளவு மேன்மை மிக்க ஒரு சூழல், நம்முடைய இருப்பின் மையம் அது. மிகவும் நன்மையான ஒரு செயலை நாம் தொடங்கி இருக்கின்றோம். இந்த உணர்வோட கண்கள் மூடி இருப்பதன் மீது கவனம் செலுத்த வேண்டும். உடல் அதிஷ்டானாவில் நிலைப்படுத்தப்பட வேண்டும். எந்த ஒரு இறுக்கங்களும் உடலில் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு பாகமும் தளர்வாக இருக்க வேண்டும். அசைவற்ற தன்மை மேற்கொள்ளப்பட வேண்டும். உடலில் அதிஷ்டானா நிறுவப்பட்டிருப்பதை உறுதியாக நாம் உணர வேண்டும். என்னுடைய உடலை நான் அதிஷ்டானாவில் நிலைப்படுத்தி இருக்கின்றேன். கண்களை மூடி அகச்சூழலில் மையம் கொண்டு உடலை அதிஷ்டானாவில் நிலைப்படுத்தி தியானத்தை தொடங்கி இருக்கின்றோம். இயல்பாகவே நம்முடைய கவனம் மூச்சின் பக்கம் திரும்பும். உள்மூச்சின் மீதும் வெளிமூச்சின் மீதும் இயல்பானதொரு கவனம் இருக்கட்டும். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். ஆனாபானா தியான முறையை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம். இயல்பான உள்மூச்சும் இயல்பான வெளிமூச்சும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். உள்மூச்சின் மீது கவனம், வெளிமூச்சின் மீது கவனம். நாம் மூச்சை இழுக்கவோ வெளியிடவோ இல்லை, அது நிகழ்கிறது. அதை நாம் கவனிக்கின்றோம்.
மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஃபார்ம் 2 உடைய ப்ரிப்பரேட்டரி ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய இன்னொரு மெத்தட் நம்ம பண்ண போகிறோம். நம்முடைய உடல் பாகங்களின் மீது கவனம் செலுத்தி நம்முடைய தோல் பரப்பில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சென்சேஷன்ஸை கவனிக்க போகிறோம். கவனத்தை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி. உங்களுடைய நெற்றியின் மீது உங்கள் கவனத்தை நிலை பெறச் செய்யுங்கள். உங்களுடைய நெற்றி பரப்பில் இயல்பானதொரு கவனத்தை செலுத்துங்கள். அங்கே ஏதேனும் உணர்ச்சிகள் இருந்தால் அதனை கவனிக்க முடிகிறதா என்று பாருங்கள். சென்சேஷன்ஸ், ஸ்கின்னில் வரக்கூடிய சென்சேஷன்ஸ். இயல்பான கவனம் போதுமானது. எதிர்பார்ப்பு வேண்டாம். இருக்க வேண்டும், சென்சேஷன்ஸ் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு வேண்டாம். உங்க கவனத்தை இயல்பா செலுத்துங்க. சென்சேஷன்ஸ் இருந்தா அதை அப்சர்வ் பண்ணுங்க, இல்லாட்டி விட்டுரு. நெற்றியின் மீது கவனம். உங்களுடைய வலது கன்னத்தின் மீது கவனம். அங்கே ஏதேனும் உணர்ச்சிகள் தோளில் தென்படுகின்றனவா என்பதை இயல்பாக கவனிக்க வேண்டும். வலது கன்னத்தின் மீது கவனம். இடது கன்னத்தின் மீது கவனம். இடது கன்னத்தின் தோல் பரப்பில் கவனம் செலுத்த வேண்டும். அங்கே சென்சேஷன்ஸ், அரிப்போ, ஊறுதலோ, கடினத்தன்மையோ, வலியோ, வெப்பமான தன்மையோ, எந்த ஒரு உணர்ச்சியை நீங்கள் உணர்ந்தாலும் அதை கவனித்துக் கொள்ளுங்கள்.
நம்முடைய இரு கண்களின் மீதும் கவனம். கண்களின் பரப்பில் ஏதேனும் சென்சேஷன்ஸ் இருந்தால் அது கவனிக்கலாம். இந்த இரு காதுகளின் மீதும் கவனம். 2 காதுகளையும் ஒரு சேர நாம் கவனிக்க வேண்டும். அங்கே ஏதேனும் சென்சேஷன்ஸ் இருக்குதான்னு பார்க்கணும். நம்முடைய தலைப்பரப்பில் கவனம். நம்முடைய முடி அமைந்திருக்கக்கூடிய இந்த ஸ்கேல்ப் ரீஜன், தலைப்பரப்புல நம்ம கவனம் பரவ வேண்டும். இயல்பான கவனம். அங்கு உள்ள சென்சேஷன்ஸ் கவனிக்கப்பட வேண்டும். உங்களுடைய மார்பு பரப்பில் கவனம் செலுத்த வேண்டும். இப்போது வயிற்று பரப்பில் கவனம். உங்களுடைய முதுகு பரப்பில் கவனம் செலுத்துங்கள். முதுகு பரப்பு முழுக்க கவனம் பரவட்டும். இயல்பான கவனம். உங்கள் வலது கை முழுக்க கவனம் செலுத்துங்கள். உங்க ஏதாவது சென்சேஷன்ஸ் இருந்தா கவனிக்கலாம். வலது கை முழுக்க உங்கள் கவனம் இருக்கு. வலது உள்ளங்கையில் உங்கள் கவனம் நிலை பெறட்டும். வலது உள்ளங்கையில் கவனம் நிலை பெறட்டும். அங்க சென்சேஷன்ஸ் இருக்குதான்றதை கவனிக்கலாம். சென்சேஷன்ஸ் இருந்தா எப்படியானதா அந்த சென்சேஷன் இருக்குன்னு கவனிக்கலாம். சென்சேஷன் இல்லைன்னா இல்லைங்கிறத உணரலாம். உங்களுடைய இடது கையில் கவனம். தோள்பட்டை முதலாக மணிக்கட்டு வரை இடது கையில் உங்கள் கவனம் பரவட்டும். அங்க சென்சேஷன்ஸ் ஏதாவது இருந்தால் அதை கவனிக்கலாம்.
இடது உள்ளங்கையில் கவனம் செலுத்துவோம். இடது உள்ளங்கையில் கவனம் செலுத்துவோம். உடல் உறுதியான அதிஷ்டானாவில் நிலை பெற்றிருக்கின்றதை உறுதிப்படுத்திக் கொள்வோம். இடது உள்ளங்கையில் கவனம். மூச்சின் மீது கவனம் திரும்பட்டும். உங்களுடைய மூச்சின் மீது கவனம் திரும்பும். உள்மூச்சின் மீதும் வெளிமூச்சின் மீதும் இயல்பான ஒரு கவனம் நிலை பெறட்டும். ஆரம்பத்துல மூச்சை கவனிக்கிறதுக்கும் இப்போ உடலுடைய சென்சேஷன்ஸ் எல்லாம் கவனிச்சுட்டு மூச்சு கவனிக்கிறதுக்கும் ஒரு சிறு வித்தியாசம் இருப்பதை நம்மால் உணர முடியும். கவனம் வலிமைப்பட்டிருக்கும். மூச்சின் மீது உறுதியாக நம்மால் கவனம் செலுத்த முடியும். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். நாம் மெதுவாக கண்களை திறந்து கொள்ளலாம். அதிஷ்டானாவில் இருந்து தளர்ந்து கொள்ளலாம். தியானத்தை நிறைவு செய்வோம். இந்த கவனத்தை வலிமைப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் என்பது விபாசனால ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்ப நம்ம மூச்சை கவனிக்கிறோம். உடல் முழுக்க தோல் பரப்புல கவனம் செலுத்தி சென்சேஷன்ஸ் கவனிக்கிறோம். இதன் விளைவா எல்லாத்தையும் பயங்கரமா நம்மளால கவனிக்க முடியக்கூடிய ஒரு தன்மை வந்துடுமா அப்படின்னா இல்ல. என்ன மாதிரி ஒரு விஷயம் டெவலப் ஆகும்னா மனம் ரெண்டுடைய வேகம் குறையும். மனம் ரெண்டு இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல ஈடுபடுது இல்லையா, ஒவ்வொரு விஷயத்திலையும் அதனுடைய வீச்சு கொஞ்சம் குறையும். தேவையில்லாத விஷயங்கள் மீது மனம் ரெண்டு நாள அதனுடைய கவனத்தை தீவிரமா செலுத்த முடியாது. ஏன்னா மனம் ஒண்ணு இது தேவையில்லாத, இதுல இருந்து நீ உன்னுடைய கவனத்தை விலக்கிடுன்றத சொல்லும். அப்படி மனம் ஒண்ணு சொல்றத மனம் ரெண்டு அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, ஆமா கரெக்ட் தானே அப்படின்னு கேட்கும். எப்போ கவனத்தை வலிமைப்படுத்தி கொள்ளக்கூடிய பயிற்சிகளை நாம் செய்வோம். இது இன்டர்னலா சின்னதா நம்ம மனசில் நடக்கக்கூடிய மாற்றம். அதாவது தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம அவ்வளவா ஈடுபட மாட்டோம். இந்த மாற்றத்துக்காக தான் இந்த கவனத்தை வலிமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய பயிற்சி.
இது எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு விஷயத்த நம்ம இப்போ செய்யும்போது அதை கவனமா செய்வோம். அதுவும் உண்டுதான். ஆனா அடிப்படையா இதனுடைய பர்ப்பஸ் என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம், அல்லது சும்மா உட்காந்துருக்கோம். இப்போ டிவி ஆன் பண்ணுவோம். ரிமோட் பக்கத்துல இருக்கும். டிவி ஆன் பண்ணுவோம். இப்ப இந்த செயல் நடக்குது இல்லையா? வலிமை பெற்ற கவன நிலையில நம்ம மனசு இருக்கும்போது, எதுக்கு இப்ப டிவி ஆன் பண்ற? டிவி எல்லாம் ஆன் பண்ணாத. கண்ண மூடி உட்காரு அப்படின்னு மனம் ஒண்ணு சொல்லும். மனம் 2 அத கேட்கும். ஏன்னா, அந்த மனசுல கவனம் வலிமை பெற்ற நிலையில இருக்கு. வீக்கான நிலையில இருக்கும்போதும் மனம் ஒண்ணு சொல்லிருக்கு. எதுக்கு இப்ப டிவி எல்லாம் ஆன் பண்ற? ஏதாவது நீ வந்து புக் படிக்கலாம், அல்லது தியானம் பண்ணலாம். இல்ல வேற ஏதாவது ஒர்க் இருக்கு, அத போய் பண்ணலாம். இல்ல சும்மா தானே இருக்க, கொஞ்ச நேரம் கண்ண மூடி படு. இப்படி மனம் ஒண்ணு சொல்லும். ஆனா மனம் 2 அத கேட்கவே கேட்காது. ஏன்னா, கவனம் வீக்கா இருக்கு. ஸோ இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம தேவையானத எடுத்துக்கிட்டு, தேவையில்லாதத விலக்குறதுக்கு இந்த கவனத்தை வலிமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய பயிற்சிகள் வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து நம்ம லைஃப்ல நடக்கும். இதுதான் வந்து அந்த ஆனாபானா மெடிடேஷனோ, சென்சேஷன்ஸ் மேல கவனம் செலுத்துறதுலயோ இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெனிஃபிட். இத நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஒரு சின்ன பிராணாயாமா சீக்வென்ஸ் மட்டும் கத்துக்க போறோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. ஏன்னா, இப்ப வரக்கூடிய பருவ காலங்கள்ல வந்து நம்முடைய ரெஸ்பிரேஷன்ல நெறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெஸ்பிரேஷன்ல வரக்கூடிய பிரச்சனைகள நம்ம ரொம்ப சாதாரணமா எடுத்துக்க முடியாது. லைட்டா ஒரு சளி பிடிக்குது, மூக்கு நம்ம நம்மன்னு இருக்குது, ஒரு தும்மல் வருது, மூக்கு அடைச்ச மாரி இருக்குது, காலையில எந்திரிச்சோனே மூக்கு அடைச்சுக்கிறது, மேல் மூச்சு வாங்குது, பெருமூச்சு அடிக்கடி விடுறோம், அடிக்கடி இருமல் இருக்குது. இந்த மாரி சுவாசம் தொடர்பான சின்ன 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 விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இத நம்ம அனுமதிக்க கூடாது. ஏன்னா, சுவாச மண்டலத்துல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட நம்முடைய நோய் எதிர்ப்பு திறனை குறைக்கக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நோய் எதிர்ப்பு திறன் குறைஞ்சு போச்சுன்னா, நமக்குள்ள என்ன மாரி ஐட்டங்கள் உள்ள வரும்ன்றதுல ஒரு கண்ட்ரோல் இல்லாம போயிடும். சரியா? அதனால முக்கியமா இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து ரொம்ப சரியா இருக்கணும். சின்ன ஒரு சுகவீனம் கூட வந்துரக்கூடாது. அது நம்முடைய நோய் எதிர்ப்பு திறனுடைய அடையாளம் அது. நம்ம வீக்கான இம்யூனிட்டிய வந்து இந்த பருவ காலங்கள்ல வச்சிருக்க கூடாது. சரியா? அதுக்கு உதவக்கூடிய ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு பிராணாயாமா சீக்வென்ஸ். 5 நிமிஷத்துல இத நம்ம பண்ணலாம். ஏற்கனவே நம்ம அத கத்துக்கிட்டவங்க தான். ஸோ 5 மினிட் சீக்வென்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து 2 நிமிஷம் பஸ்திரிகா, அடுத்த 2 நிமிஷம் கபாலபாதி, அடுத்த 1 நிமிஷம் இயல்பான சுவாசம். இயல்பான சுவாசம் ஆனாபானா மெடிடேஷன். சரிங்களா? ஸோ கபாலபாதி என்னங்கிறத நான் ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்லிடுறேன். பஸ்திரிகா என்னங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ பஸ்திரிகா அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம உள் மூச்சு எடுக்கிறோம். ஒரு சின்ன கேப் இருக்குது. வெளி மூச்சு விடுறோம். ஒரு சின்ன கேப் இருக்குதானே? அந்த 2 கேப்பையுமே கிளியர் பண்ணிடுறோம். கன்டினியூஸா மூச்சோட்டத்தை நாம் செய்ய வேண்டும். உள்மூச்சு, வெளிமூச்சு, உள்மூச்சு, வெளிமூச்சு, உள்மூச்சு, வெளிமூச்சு, உள்மூச்சு, வெளிமூச்சு, உள்மூச்சு, வெளிமூச்சு, உள்மூச்சு, வெளிமூச்சு, உள்மூச்சு, வெளிமூச்சு. இது வந்து ஒரு 5 டைம்ஸ் ஆர் 8 டைம்ஸ் வரைக்கும் நம்ம பண்றோம். சரியா? உள்மூச்சு, வெளிமூச்சுங்கிறது ஒரு டைம். உள்மூச்சு, வெளிமூச்சு 2வது டைம். உள்மூச்சு, வெளிமூச்சு 3. உள்மூச்சு, வெளிமூச்சு 4. உள்மூச்சு, வெளிமூச்சு 5. 5 தடவ பண்ணா போதும். இன்டு 3. 5 தடவ பண்ணி முடிச்சுட்டு நார்மல் பிரீத்திங்ல இருந்துறணும். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு. திருப்பி செகண்ட் செட் பண்ணணும். 5 மூச்சோட்டம். பிரேக்கு. நார்மல் பிரீத்திங் 30 செகண்டுக்கு. 3 செட் 5 பிரீத்திங். சரியா? அதுக்கப்புறம் பிரேக். நார்மல் பிரீத்திங். பஸ்திரிகா 1 முடிஞ்சது. சரிங்களா? 3 செட்டு தான் ஒரு சீக்வென்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கபாலபாதி. கபாலபாதி என்னன்னா, நார்மலான உள்மூச்சு, ஃபோர்ஸான வெளிமூச்சு. நார்மலான உள்மூச்சு, ஃபோர்ஸான வெளிமூச்சு. நார்மலான உள்மூச்சு, ஃபோர்ஸான வெளிமூச்சு.
இந்த மாதிரி 8 பண்ணிட்டு பிரேக். சரிங்களா? நான் இப்போ சீக்வன்ஸ் பண்ணி காட்டுறேன், கொஞ்சம் கவனிச்சுக்கலாம். பஸ்திரிக்கா நம்ம பண்ணலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக உட்காந்துரும். பஸ்திரிக்கா பண்ணும்போது முதுகெலும்பு நேராக இருக்கணும். நான் கையில் அந்த சைனுக்காக வச்சிருக்கிறேன், நீங்கள் அப்படி பண்ண வேண்டாம். நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு செட்டு முடிச்சிட்டேன், பிரேக்கில் இருக்கு. ரொம்ப சாஃப்டாக தான் நான் பண்ணுறேன், ரொம்ப வேகமாலாம் பண்ணல. உள்மூச்சு வெளிமூச்சு, உள்மூச்சு வெளிமூச்சு, உள்மூச்சு வெளிமூச்சு, உள்மூச்சு வெளிமூச்சு. இப்போ நார்மல் ப்ரீத்திங்கில் நான் இருக்கேன். இப்போ செகண்ட் செட் பண்ணுறேன். செகண்ட் செட் முடிச்சிட்டேன், பிரேக்கில் இருக்கேன். பிரேக்கில் வந்து நார்மலான மூச்சு. இப்போ தேர்ட் செட் ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணேன். இப்போ மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன். பிரேக்கில் இருக்கு. சரிங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே பஸ்திரிக்காவில் 3 செட்டு பண்ணணும். எந்த விதமான குழப்பமும் இருக்கக்கூடாது. பஸ்திரிக்காங்கிறது ஸ்லோவாக கூட பண்ணலாம், அந்த இடைவெளி மட்டும் இருக்கக்கூடாது. கண்டினியூஸ் பிரீத்திங் இருக்கணும். அதுதான் பஸ்திரிக்காவோட டெக்னிக். நீங்கள் ஸ்லோவாக பண்ணுறீங்களா ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்களான்றது விஷயம் இல்லை. சரியா? ஸோ 5லேருந்து 8 மூச்சு இடையில பிரேக். ஸ்டார்ட் பண்ணுவோம். முதுகெலும்பு நேராக இருக்கட்டும். ஒரு செட்டு முடிச்சுட்டு நல்லா எக்ஸேல் பண்ணிட்டு பிரேக் எடுத்துக்கோங்க. அடுத்து செகண்ட் செட் ஸ்டார்ட் பண்ணலாம். பிரேக் எடுத்ததுக்கப்புறம் கம்ஃபர்டபுளாக ஸ்டார்ட் பண்ணணும். முதுகெலும்பு நேராக வச்சு கையை கூட இடுப்பில் இப்படி வச்சுக்கலாம். முதுகெலும்பு நேராக இருக்கிறது அது என்ஷூர் பண்ணும். தலையை லைட்டாக மேல்முகமாக தூக்கிக்கலாம். செகண்ட் செட் ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் செட் முடிச்சுட்டு பிரேக் எடுத்துக்கலாம். இயல்பான மூச்சோட்டம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் தேர்ட் செட்டுக்கு போகணும். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு தேர்ட் செட் ஸ்டார்ட் பண்ணலாம். முதுகெலும்பு நேராக வச்சுக்கணும், இடுப்பில் கை வச்சுக்கணும், தலையை லைட்டாக மேல்முகமாக வச்சுக்கணும். உள்மூச்சு வெளிமூச்சும் கண்டினியூஸாக நடக்கணும். கேப் இருக்கவே கூடாது. லாங் எக்ஸேல் பண்ணியாச்சு. தேர்ட் செட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரிலாக்ஸ் பண்ணுறேன். கண்களை திறந்து கொள்ளலாம். ஸோ இப்போ பஸ்திரிக்கா வந்து 3 செட்டு பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு செட்டுக்கு இடையிலையும் அந்த ரிலாக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். பஸ்திரிக்காவை வந்து ஸ்லோவாக பண்ணலாம், மாட்ரேட் ஸ்பீடில் பண்ணலாம், ஹை ஸ்பீட்லையும் பண்ணலாம். எதுவுமே பண்ணலாம், எதுவுமே தப்பு கிடையாது. ஆனால் கேப் இல்லாமல் மட்டும் பண்ணணும். அந்த உள்மூச்சுக்கும் வெளிமூச்சுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப்பும், வெளிமூச்சுக்கும் அகைன் உள்மூச்சுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் மட்டும் இருக்கக்கூடாது. இந்த கேப் இல்லாமல் தொடர்ந்து பண்ணணும். வேகமாக பண்ணலாம், மெதுவாக பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம்.
பண்ணி முடிச்சுட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணு. நல்ல லாங் எக்ஸேல் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த செகண்ட் செட் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நீங்க கம்ஃபர்டபுள் ஆயிடணும், ரிலாக்ஸ்ட் ஆயிடணும். அதுக்கப்புறம் தான் செகண்ட் செட் ஸ்டார்ட் பண்ணும். இப்படி பண்ணாதான் பஸ்திரிக்கா வேலை செய்யும். இந்த பஸ்திரிக்கா என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளுடைய நேசல் பேசேஜில் இருக்கக்கூடிய அழுக்குகள், தூசுகள், சளி கூறுகள் எல்லாத்தையுமே ஒண்ணு உள்ள கொண்டு போயிடும், இல்ல வெளியே கொண்டு வரும். உள்ள போயிடுச்சு அப்படின்னா அங்கிருந்து அது ரத்தத்துல கலந்து கிட்னில கொண்டு செல்லப்பட்டு வெளியே போயிடும். அல்லது வெளியே வந்துடுச்சுன்னா வெளி மூச்சாவே வெளியே போயிடும். சரிங்களா? ஸோ பஸ்திரிக்கா ரொம்ப முக்கியமானது. இப்போ கபாலபாதி நம்ம பண்ணலாம். கபாலபாதி எப்படி பண்றேன்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கணும். இடுப்புல இப்படி கை வச்சுக்கலாம். சரியா? தலை லைட்டா மேல்முகமா இருக்கணும். இந்த கபாலபாதியோட டெக்னிக் என்னன்னா, நார்மல் உள்மூச்சு, ஃபோர்ஸ்ஃபுல் வெளிமூச்சு, ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன். இது 3, 5 பண்ணா கூட போதும். 1 பை 1 பண்ணா கூட போதும். 1க்கும் 2த்துக்கு இடையில நல்ல கேப் இருந்தா கூட போதும். அப்படி பண்றேன்னு பார்த்துக்கலாம். நார்மல் உள்மூச்சு, ஃபோர்ஸ்ஃபுல் வெளிமூச்சு, நார்மல் உள்மூச்சு, ஃபோர்ஸ்ஃபுல் வெளிமூச்சு, நார்மல் உள்மூச்சு, ஃபோர்ஸ்ஃபுல் வெளிமூச்சு. இதை பண்ணிட்டு கூட கொஞ்சம் கேப் எடுத்துக்கலாம். 1க்கும் 2த்துக்கு இடையில கூட கேப் எடுத்துக்கலாம். கண்டினியூஸா பண்ண கூட அவசியம் இல்லை. இந்த ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன் தான் இங்க கீ. கண்டினியூஸா பண்றோமா, ஸ்பீடா பண்றோமா, இதெல்லாம் விஷயமே கிடையாது. நார்மல் இன்ஹலேஷன், ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன். சரி, எல்லாருக்கும் புரியுதா? ஃபர்ஸ்ட் செட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் அடுத்த செட்டுக்கு. சரி, இப்போ நம்ம எல்லாம் ஃபர்ஸ்ட் செட் பண்ணுவோம். முதுகல் நேரம் வச்சுக்கலாம், இடுப்புல கை வச்சுக்கலாம். நார்மல் மூச்சு, ரிலாக்ஸ் பண்ணி நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும். இப்போ செகண்ட் செட் ஸ்டார்ட் பண்ணுவோம். முதுகெலும்பு நேரா இருக்கணும், கை இப்படி வச்சுக்கணும், தலை மேல்முகமா இருக்கணும். வயிறு வந்து வெளி மூச்சு விடும்போது வயிறு லைட்டா உள்ள போகும், அப்படி உள்ள போகும், இயல்பா உள்ள போகும், அப்படி உள்ள போகும். வெளி மூச்சு விடுறதுல கஷ்டம் இருக்கிறவங்க உதடுகளை வந்து பிணைச்சு டைட்டன் பண்ணிக்கலாம். அப்படி 2 உதடுகளையும் இப்படி டைட்டன் பண்ணிக்கிட்டீங்கன்னா வெளி மூச்சு விடுறது ஈஸி. ஸ்டார்ட் பண்ணலாம் செகண்ட் செட். ஃபைவ் நம்பர்ஸ் மட்டும் பண்ணியிருக்கிறேன். ரிலாக்ஸ் பண்ணி நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு, தலையில எந்த விதமான டிஸ்டர்பன்சஸ் இருக்கக்கூடாது. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு தேர்ட் செட்டுக்கு போகணும். இப்போ 3வது செட்டு. முதுகெலும்பு நேரா இருக்குது, கையெடுப்புல வச்சுக்கிட்டேன், தலை மேல் முகமா வச்சுக்கிட்டேன். லேசான உள்மூச்சு, ஃபோர்ஸ்ஃபுல் வெளிமூச்சு. கண்டினியூஸா அதை பண்ண போறேன். 5 to 6 நம்பர்ஸ் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணி
அவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. கண்களை திறந்துக்கலாம். இப்போ மூணாவதா என்ன பண்றது அப்படிங்கிறது நாளை கிளாஸ்ல நம்ம கத்துக்கலாம். இந்த பஸ்திரிகா கபாலபாதி இந்த ரெண்டே ரெண்டு டெய்லி பண்ணுங்க. சும்மா மைல்டா பண்ணுங்க. ரொம்ப ஸ்லோவா ஒரு 5 நம்பர் 3 செட்டு இதை மட்டும் நீங்க பண்ணாலே நம்ம ரெஸ்பிரேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சளி பிடிக்கவே பிடிக்காது. சளி பிடிச்சாலும் மேலோட்டமா பிடிச்சு ஈஸியா கிளியர் ஆகிடும். இம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கும். சரிங்களா? இம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டியது இந்த பருவ காலங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நாளைக்கு இந்த மூச்சு பயிற்சியில ஃபைனலா என்ன பண்றதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நாளைய தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.